குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வேல்யூஸ் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பட்டன் போய்க்குங்க, செட் வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு டிரா பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா x0 கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட்ல செட் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸை ரீசெட் பண்றதுக்காக செட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு சேம் அட்ரஸ் x0 கொடுத்து டெக்ஸ்ட்ல ரீசெட் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. எகெயின் பட்டன் போயிட்டு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. அதை எடுத்து டிரா பண்ணிக்கங்க. சேம் அட்ரஸ் x0 டெஸ்ட்ல இன்க்ரிமெண்ட் INC. எகெயின் பட்டன் போய்க்குங்க, டிக்ரிமெண்ட் ஆப்ஷன் எடுத்து டிரா பண்ணிக்கங்க. சேம் அட்ரஸிங் x0 டெக்ஸ்ட்ல டிக்ரிமெண்ட்னு நீங்க கொடுத்துக்குங்க. இப்ப உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த வேல்யூஸ் நம்ம தெரியணும் அப்படிங்கறதுக்கு ஒரு டிஸ்பிளே தேவைப்படும். டேட்டா டிஸ்பிளேல போய்க்கு நியூமரிக் டிஸ்பிளே அப்படிங்கிறது எடுத்துக்கங்க. எடுத்துட்டு டிரா பண்ணிக்கங்க. டிரா பண்ணிட்டு அட்ரஸிங் வந்து கொடுங்க, சேம் அட்ரஸ் x0. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் சிமுலேஷன். செட் வேல்யூ கொடுங்க 48. 48ன்னு செட் ஆகுதா? ரீசெட் கொடுங்க, ரீசெட் ஆயிடும். செட் வேல்யூ கொடுங்க 28. இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க 28ல இருந்து 29, 30, 31, 32 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் கொடுங்க, ஒவ்வொரு வேல்யூவா டிக்ரிமெண்ட் நமக்கு ஆகும். ரீசெட் கொடுத்தா ரீசெட் ஆயிடும். எகைன் செட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ செட் ஆகும். ஓகே, இதுதான் இதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எகைன் எலமெண்ட்ஸ் போய்க்குங்க, பட்டன் போய்க்குங்க, கோ டு ஸ்கிரீன் அந்த ஆப்ஷன் எடுத்து டிரா பண்ணிக்கங்க. இப்ப இதுக்கு நீங்க டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பேஜ் 2 பேஜ் 2க்கு நான் போகணும் அப்படிங்கறது கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்கிரீன் ஒன்று தானே இருக்கு. ஸ்கிரீன்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்கிரீன் கொடுத்துக்கங்க. ஸ்கிரீன் 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜ் 2 இதை கிளிக் பண்ணி இங்க பாருங்க ஃபங்க்ஷன் கோ டு ஸ்கிரீன் இருக்கு. கோ டு ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் 1 இருக்கு. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா எத்தனை ஸ்கிரீன் இருக்கோ அத்தனை ஸ்கிரீன் இங்க காமிக்கும். இப்போ ஸ்கிரீன் 2 அப்படிங்கிறத டச் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துக்குங்க. எகைன் ஸ்கிரீன் 2க்கு போய்க்குங்க. பட்டன்ல கோ டு ஸ்கிரீன் எடுத்துக்கங்க, டிரா பண்ணுங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ண எங்க போகணும்? கோ டு ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் 1க்கு போகணும். ஆல்ரெடி ஸ்கிரீன் 1ல இருக்கு. ஓகே கொடுத்துங்க. டெஸ்ட்ல பேஜ் 1 அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ எகைன் வந்து கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் சிமுலேஷன். செட் வேல்யூ 52 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், ரீசெட் ஆகுது. இப்போ பேஜ் 2க்கு போகிறோம். இந்த மாதிரி பேஜ் 2க்கு வந்துருச்சு. எகைன் பேஜ் 1 கிளிக் பண்ணி பேஜ் 1க்கு வரும். இந்த மாதிரி தான் கோ டு ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.